நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை சுத்து போட்ட நாடுகள் இந்தியா உடனடியாக சுதாரிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பங்களாதேஷ் இப்போ இந்தியா எங்க கிட்ட கோச்சுக்கிட்டதுக்கும் இந்தியா கூட சண்டையானதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு முகமது யூனிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இனிமே இந்தியா தான் எல்லாருக்கும் நாட்டாம அப்படின்னு அமெரிக்காவில் தில்லாக பேசி இருக்கிறாரு. இது யாரு என்ன, இந்தியாவை அப்படி புகழ்ந்து பேசியதற்கான காரணம் என்ன, அவர் யாரு என்ன, நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம். அதே போல சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னே சொல்லணும். கேப்ல கெடா வெட்டி இருக்காங்க சீனா, அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதனால பல சுவாரஸ்யமான தகவல் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அமெரிக்கா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட முக்கிய நாடுகள் அடுத்தடுத்து இந்தியாவுக்கு எதிராக முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த நாடுகளுடைய நடவடிக்கை இந்தியாவுக்கு கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விவாதம் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா மேல பொருளாதார தடைகள் விதிக்கிறதுக்கு எல்லா சூழல்களும் நிலவிட்டு வருது. இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தைகள் மூலம் இதை சரி செய்யணும், இல்லை அப்படின்னா இந்தியா மேல இன்னும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அதை மார்க்கோ ரூபியோ அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இப்படி ஒரு பக்கம் அமெரிக்கா மிரட்டிட்டு வருது அப்படின்னா இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா கூட பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய சிக்கலாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வை உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வருவதாகவும் இந்தியாவுடைய தேசிய நலன்களை பாதுகாக்கவும் அனைத்து துறைகளையும் விரிவான தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. 2 நாடுகள் மேற்கொண்ட இந்த ஒப்பந்தத்தின்படி 2 நாடுகளில் ஏதேனும் ஒன்று தாக்கப்படும் பட்சத்தில் அது மற்ற நாட்டின் மீதான தாக்குதலாக கருதப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதாவது சவுதி தாக்கப்பட்டுச்சுன்னா பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும், பாகிஸ்தான் தாக்கப்பட்டா சவுதி பாகிஸ்தான் கூட நிற்கும். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்த இந்தியா இந்த நிகழ்வை உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வருவதாகவும் மேலும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதே போல ஏற்கனவே அமெரிக்கா பாகிஸ்தானுடைய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பாராட்டியிருக்கு. பிராந்திய மற்றும் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பயங்கரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்துவதில் பாகிஸ்தான் தொடர்ந்து வெற்றி பெறுவதாக அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமெரிக்கா பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் 2 நாடுகளும் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான தங்களுடைய உறுதிப்பாட்டை இருதரப்பும் மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க. இது போக நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசிம் முனீர் ஆகியோரை வெள்ளை மாளிகையில் சந்திச்சாரு. இந்த சந்திப்பின் போது 2 தலைவர்களையும் சிறந்த தலைவர்கள் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. கடந்த ஜூலை மாதம் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானுடைய எண்ணெய் வளங்களை அமெரிக்க முதலீட்டுக்கு திறந்து விடுவதையும் பாகிஸ்தானுக்கு வரி சலுகைகளை அளிப்பதையும் நோக்கமாக கொண்டது. இது சிறப்பான ஒப்பந்தம், பாகிஸ்தானுடைய செயல்பாடுகளை பாராட்டுகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் புகழ்ந்திருக்கிறாரு. இப்படி வரிசையாக முக்கியமான நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக இந்த நாடுகள் பாகிஸ்தான் கூட நெருக்கமாயிட்டு வருவது இந்தியாவுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி பாகிஸ்தான், அமெரிக்கா, சவுதி அப்படின்னு பல நாடுகள் இந்தியாவை சுத்து போடுறாங்க. இந்த சமயத்தில் இந்தியா சுதாரித்து சரியான சம்பவத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு பல வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துட்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி நீக்கம் செய்ய வழிவகுத்த கடந்த ஆண்டு நடந்த மக்கள் போராட்டங்கள் குறித்து இந்தியா அதிருப்தி தெரிவித்ததால் 2 நாட்டு உறவுல விரிசல் ஏற்பட்டிருப்பதாக பங்களாதேஷுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. நியூயார்க்கில் நடந்த ஐநா பொது சபைக்கு இடையே தான் யூனிஸ் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறாரு. அதாவது மாணவர்கள் செஞ்சதை இந்தியா விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஆகஸ்ட் 2024 டாக்காவிலிருந்து வெளியேறி தற்போது இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கும் ஷேக் ஹசீனாவை இந்தியா ஆதரிப்பது 2 நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு முகமது யூனிஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ஷேக் ஹசீனாவை நீங்கள் நாடு கடத்தணும் அப்படின்னு பங்களாதேஷுடைய இடைக்கால அரசாங்கம் கோரியுள்ள நிலையில் அதுக்கு இந்தியா இன்னும் அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கலை. ராஜதந்திர வேறுபாடுகளை தவிர இந்திய ஊடகங்களிலிருந்து வரும் போலி செய்திகள் மற்றும் பிரச்சாரங்கள் இந்த போராட்டத்தை இஸ்லாமிய இயக்கமாக சித்தரிப்பதாகவும் இது பதட்டத்தை மேலும் மோசமாக்குவதாகவும் முகமது யூனிஸ் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. முகமது யூனிஸுடைய இடைக்கால அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இருதரப்பு உறவுகள் மிகவும் மோசமடைந்துள்ளதாகவே சொல்லப்படுது. சிறுபான்மையினர் ஒடுக்குமுறை மற்றும் தீவிரவாத சக்திகளுக்கு பங்களாதேஷ் இடமளிப்பதாக கூறி இந்தியா கவலை எழுப்பியுள்ள நிலையில முகமது யூனிஸ் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை மிகைப்படுத்தப்பட்டவை அப்படின்னு மறுத்திருக்கிறாரு.
இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, நியூயார்க்கில் நடந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தின் போது நடந்து வரும் போர்களை தீர்ப்பதில் இந்தியாவுடைய பங்கு குறித்து கேட்டபோது இது மிக முக்கியமான பங்கை வகிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மெலோனி அவர்கள் தெரிவிச்சிருந்தார். நாம கூட அதை பேசியிருந்தோம். ரஷ்யாவிலிருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது தொடர்பாக அமெரிக்காவும் இந்தியாவும் கருத்து வேறுபாடு கொண்டுள்ள நிலையில அவருடைய கருத்துக்கள் வந்திருக்கு. யுக்ரைன்ல நிலவும் மோதலை குறிப்பிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து ரஷ்ய எண்ணெய் வாங்குவதன் மூலம் நடந்து வரும் போருக்கு முதன்மை நிதியளிப்பவங்க அப்படின்னு பலமுறை குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இந்தியாவுடைய பங்கை மெலோனி ஆதரிப்பது இந்த மாத தொடக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடனான அவருடைய சமீபத்திய உரையாடலின் விளைவை எதிரொலிக்குது. இரண்டு தலைவர்களும் யுக்ரைன் போர் உள்பட பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகளை பற்றி பேசினாங்க. மேலும் முன்கூட்டிய மற்றும் அமைதியான தீர்வு தேவை அப்படின்னு வலியுறுத்தினாங்க. பிரதமர் மோடி அவர்களுடைய அதிகாரிகளின் கூற்றுப்படி பார்த்தோம்னா, அமைதி முயற்சிகளுக்கு இந்தியாவின் முழு ஆதரவை மீண்டும் வலியுறுத்தினார். முதலீடு, பாதுகாப்பு, விண்வெளி, கல்வி மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்தியா இத்தாலி கூட்டாண்மையின் கீழ் முன்னேற்றத்தையும் இரண்டு தலைவர்களும் மதிப்பாய்வு செஞ்சாங்க. கூட்டு செயல் திட்டம் 2025-2029 கீழ் உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினாங்க. இதற்கிடையில தான் மெலோனி மத்திய கிழக்கு மோதல் குறித்த தன்னுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் சுட்டிக்காட்டினார். ஹமாஸ் அரசாங்கத்திலிருந்து விலக்கப்பட்டு அனைத்து இஸ்ரேலிய பனை கைதிகளும் விடுவிக்கப்பட்டால் மட்டும்தான் இத்தாலி பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் அப்படின்னு சொன்னார். பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு நான் எதிரானவர் அல்ல, ஆனால் நாம் சரியான முன்னுரிமைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல உலக நாடுகளில் நடக்கும் பிரச்சனைகளை இந்தியாவால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். இந்தியா நினைச்சாங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை சர்வசாதாரணமாக மற்ற நாடுகள் கூட பேசி அந்த பிரச்சனையை பெரிய அளவில் வெடிக்க விடாமல் அப்படியே சமாதானப்படுத்தி விடுவாங்க. அதனால இனி இந்தியா தான் நான் எல்லாத்துக்கும் நாட்டாம அப்படின்னு அமெரிக்காவில் வச்சு தில்லாக பேசியிருக்கிறாரு இத்தாலியுடைய பிரதமர் மெலோனி அவர்கள். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, சீனா உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் அமெரிக்கா கிட்டேருந்து தொடர்ந்து 12 ஆண்டுகளாக கடுமையான எதிர்ப்பும் முட்டுக்கட்டையும் எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. செமிகண்டக்டர் சிப் முதல் டெக்ஸ்டைல் ஏற்றுமதி வரையில அனைத்திலும் கடுமையான கட்டுப்பாடுகளை அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் சீனா மேலே விதிச்சுட்டு வர்றாங்க. ஆனாலும் சீனா எதுக்குமே அடிபணியாமல் தடைகளை உடைத்து தொடர்ந்து முன்னேறிட்டு வரும் வேளையில் முக்கியமான மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. ஆமாம் நண்பர்களே, தென்கிழக்கு ஆசியாவில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சீனா தன்னுடைய வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஆதிக்கத்தை அதிகரித்து அமெரிக்காவை ஓடவிட்டுள்ளதாக கள ஆய்வுகள் சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா நாட்டுடைய லோவி இன்ஸ்டிடியூட் சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் குறைந்து சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் சீனா யாரும் எதிர்பார்க்காத வகையில் முன்னேறி இருக்கு அப்படின்னு அந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. தென்கிழக்கு ஆசியா அப்படிங்கிறது 11 நாடுகள் கொண்ட பகுதி. இதில் புரூனே, கம்போடியா, இந்தோனேசியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, திமோர் லெஸ்டே மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகள் இருக்கு. இந்த பகுதி வர்த்தகம், பாதுகாப்பு, நிர்வாகம் ஆகியவற்றில் காலமாக அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்திட்டு வந்த நிலையில தற்போது சீனாவுடைய ஆதிக்கம் தலை தூக்க துவங்கி இருக்கு அப்படின்னு லோவி இன்ஸ்டிடியூட் தன்னுடைய ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. தென்கிழக்கு ஆசிய பகுதியில் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை இழக்க மிக முக்கியமான காரணமாக இருப்பது டொனால்ட் ட்ரம்ப் தான் அப்படின்னும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்ட வரி, நிதி உதவி குறைப்பு மற்றும் விசா கட்டுப்பாடுகள் தான் இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா லேவி இன்ஸ்டிடியூட் தென்கிழக்கு ஆசியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இண்டெக்ஸ் வெளியிட்டது. இந்த குறியீடு இந்த பகுதியுடைய வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, அரசியல் ஆதிக்கம் மற்றும் கலாச்சார ஆதிக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கிட்டு வெளியிடும். இந்த குறியீட்டின் மூலம் இந்த பகுதியில் அமெரிக்கா ஓரம் கட்டப்பட்டு சீனா பெரும் ஆதிக்கத்தை பிடித்துள்ளதை உறுதி செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. இதோடு முக்கியமாக 11 நாடுகளில் கம்போடியா, இந்தோனேசியா, மலேசியா, மியான்மர், தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளில் சீனாவுடைய ஆதிக்கம் மிகவும் அதிகமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. உதாரணமாக வர்த்தக அளவுகளில் பார்த்தா தென்கிழக்கு ஆசியாவுடைய 11 நாடுகளுடைய மொத்த ஏற்றுமதியில் சீனா 20%, இறக்குமதியில் 26% பங்கு வகிக்குது. ஆனால் அமெரிக்கா வெறும் 16% தான் பங்கு வகிக்குது. அதுலேயும் கம்போடியா, லாவோஸ் மற்றும் மியான்மரில் சீனாவுடைய ஆதிக்கம் 60லேருந்து 150% வரைக்கும் பங்கீடு இருப்பதாக லோவி சொல்லியிருக்காங்க. இதே போல் முதலீட்டு அளவில் பார்க்கும்போது 2015லேருந்து 2024 வரைக்கும் 11 நாடுகளில் இந்த புதிய முதலீடுகளில் சுமார் 21% சீனா பங்கு இருக்கு. கடந்த 10 வருஷத்தில் பார்க்கும்போது இது 16% இருந்துச்சு. மேலும் இந்த பகுதியில் முதலீட்டில் பெருமளவு ஆதிக்கம் செலுத்திய நாடு எதுனா ஜப்பான். தற்போது ஜப்பானுடைய ஆதிக்கமும் தென்கிழக்கு ஆசிய சந்தையில் மாயமாகி உள்ளது அப்படிங்கிறதையும் இந்த அறிக்கை சொல்கிறாங்க. இந்த 11 நாடுகள் அடங்கிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை இழக்க முக்கிய காரணமாக இருந்தது ட்ரம்ப்பும் அவர் விதித்த வரியும் கட்டுப்பாடுகளும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.